கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா விவஸ்கா ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம ஹைப் ஆப்ஷனை எனக்காக தட்டிட்டு வாங்க. அப்போ தான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் ஜாக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ மட்டும் கிடையாம ரொம்ப பெரிய மாஃபியா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட எதிரிங்களை பிடிச்சி வச்சுட்டு எனக்கு எதிராகவே நீ பிளான் பண்ணுறியா, எனக்கு எதிராக யார் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆளை பார்த்தீங்கன்னா சரி நான் மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்புக்கு என் குடும்பத்தை சேர்ந்தவங்கள எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல கவலைப்படாதவன் குடும்பத்தை விட்டுருவேன், ஆனால் ஒன்றை உயிரோட விட மாட்டேன்னு ஹீரோவோட ஆளுங்க அவனை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறையில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். யாரோட கல்லறைன்னு பார்த்தா அவங்க அம்மாவோட கல்லறை தான். அவங்க அம்மாவோட கடைசி ஆசையே ஹீரோ ஒரு டீச்சராக போய் ஸ்டூடெண்ட்டை நல்வழிப்படுத்தணுன்றதான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் டீச்சராக சேர்றதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தேனே, அப்ளிகேஷன் என்னாச்சு, எங்கள் அம்மாவோட கடைசி ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் சார், நாளைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு டீச்சராக வந்துட்டு இருக்கேன். அந்த ஸ்கூலோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ அவரே காப்பாற்றிக்கிற மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு வராரு. என்னது இது காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்படி இருந்தால் தான் ஏன் உயிருக்கு நல்லது, நீங்கள் என்ன நார்மலான ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்கன்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ டீச்சர்னா இப்படி தானே வரணும்னு கேட்குறான். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட் கிடையாது, பிசாசுங்க, போனீங்கன்னா உங்களை கொன்னே போட்டிருக்கோம், எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இப்போ வரை பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் செங்குன்னு ஒரு தருதலை இருக்கான். அந்த கிளாஸுக்கே அவன் தான் ஹெட்டு. அவனை உங்களால் சமாளிக்க முடிஞ்சா போதுன்னு பேசிகிட்டு இருக்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கிளாஸ் ரூமில் இருந்து ஒரு டீச்சர் வெளியே வந்து விழுகிறாரு. பார்த்தா அவரோட முகம் ஃபுல்லாக ஒரே காயமாக இருக்க. இதுங்களாம் பிள்ளைங்களா, திருந்தாதுங்கன்னு அந்த ஆளே திட்டிட்டு போக ஹீரோ உள்ளே போய் பார்க்குறான். உள்ள போய் பார்த்தா ஒட்டுமொத்த கிளாஸே தலைகீழ மாறி போயிருக்கு. பார்த்தா ஒருத்தன் கிளாஸ்ல இருந்து சமைச்சிட்டு இருக்க, ஒருத்தன் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கான். இந்த மாதிரி அங்கே உள்ள யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்போ அவங்க எல்லாம் இப்படி வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், உன் சாப்பாடோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து போயிட்டு பாலை அப்படி அடிக்கக்கூடாது இப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டே அவன் போயிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பையன்கிட்ட போய் நீ படிக்கிற காமிக்ஸோட வில்லன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன இந்த ஆளு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வீலாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட பேரு மினி. இப்போ அவகிட்ட போயிட்டு இவன் சிரிச்சுட்டே போக, யோ கண்ணு தெரில, நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன், இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்ல. இப்போ ஹீரோ ஸ்டேஜில் ஏறி சரி நீங்கள் பண்ண அலப்பறையெல்லாம் போதும், கிளாஸை கவனிங்கன்னு சொல்ல. இப்போ அந்த டேபிள் டென்னிஸ் விளையாண்ட பையனை பார்த்தீங்கன்னா, யோ நீ யாரையா எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்த அப்படின்னு அவன் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இவனோட பேரு குமார். இப்போ குமாரை பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்க பேட்டை தூக்கி ஹீரோவை அடிக்க அவன் அந்த பேட்டை தடுத்துறான். அப்படி தடுத்ததுல அது ஆப்போசிட்ல உள்ள போர்டு மேலே போய் சொருகிறது. அதை பார்த்தவனா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உங்களோட டீச்சர், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்களா நல்லா படித்தாதான் நல்ல வேலைக்கு போக முடியும், இப்படி தருதலையாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, டேய் குமார் எந்திரிச்சு வா, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அவங்கள பற்றி அது பேசுன்னு சொல்ல அவனும் எந்திரிச்சு போகிறான். இங்கே பாருங்க பசங்களா, இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரர் கெத்தா இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் ஜாக்சோன்னு சொல்கிறாங்க. ஜாக்சோன்றது நம்ம ஹீரோ தான். ஹீரோவோட பேர் தான் நம்ம ஜாக்குன்னு சுருக்கி வச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த பேரை சொல்லிட்டு நான் ஜாக் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவர்கிட்ட பணம் பலம் வசதி எல்லாம் இருக்கு, அவர் நினச்சா அந்த உலகத்தையே ஒரு நொடியில் திருப்பி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரை பற்றின ஒரு முகம் தான் உனக்கு தெரியும், இன்னொரு முகம் உனக்கு தெரியாதுல்ல, அந்த பையனுக்கு அம்மா அப்பா கிடையாது, தனியாக இருந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கான்னு ஹீரோ அவனை பற்றி சொல்லிட்டு இருக்க. சரி சரி ரொம்ப பேசாதுன்னு அவ சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என் வழிக்கு வந்துட்டீங்கன்னா நான் சொல்கிறத கேட்டு எல்லாரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அப்படி வழிக்கு வரலன்னா நான் அந்த வேலையை விட்டே போயிடுறேன்னு சொல்ல எங்களை திருத்துறது நடக்காத காரியம்னு அங்கே உள்ள எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்க்காக உள்ள வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ உள்ள வரும்போதே அங்கே உள்ள பாக்கிங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கு. என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவன் தலையில சப்பாத்தி மாவு போய் சேர்த்துக்காக எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ ஹீரோ கதவு திறந்துட்டு உள்ள வர அர்ராசக்க இன்னைக்கு இவர் தலை அவ்வளோதான் அப்படின்னு இவங்க எல்லாம் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க. பார்த்தாவே கொடை எடுத்துட்டு வந்துடுறான். அந்த கொடையில பட்டு அந்த மாவையெல்லாம் அவங்க மேலே பட்டுறது. பார்த்தா கிளாஸ் ரூம் ஃபுல்லாக ஒரே மாவாயிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். வாங்க வாங்க அடுத்த கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனுங்க எல்லாம் கண்ணா பின்னாடி ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கானுங்க.
இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முக்கியமான கிளாஸ் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, இந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் நம்மளே இப்படி பண்ணிட்டான்னு, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்க கையில என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி ஹீரோ மேல போட, அவன் ஒரு செகண்ட்ல அது எல்லாத்தையும் அவங்க பக்கம் திருப்பி விட்டுறான். நம்ம ஹீரோ தான் பெரிய மாஃபியா ஆச்சே, சண்டை போடுறது, கொலை பண்றதுலாம் அவனுக்கு சாதாரண விஷயம். ஹீரோ பத்தி தெரியாம இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ இப்படி பண்ணதை பார்த்தவொடனே குமார பாத்தீங்கன்னா, ஐயோ வாத்தியாரே என்னையா பாவனை வீட்டா ரொம்ப பண்ணிட்டு இருக்க, வா என் கூட சண்டை போடுன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சதுல அங்க உள்ள எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா எந்திரிச்சதுக்கே இப்படி பயந்துட்டானுங்களேன்னு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. இவன் உட்கார்றத குமார் பாக்குறான். என்ன இவன் சீட்லயே படாம உட்காந்துருக்கான்னு சேர் எடுத்தாலும் ஹீரோ அதே போஸ்ல தான் இருக்கான். ஆஹா ரொம்ப பெரிய விதக்காரனா இருப்பான் போலேன்னு இவன் வாயை பொழந்துட்டு பாத்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாருக்கும் ஹீரோவை பார்த்தவொடனே லைட்டா ஜர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா குமாரை பிடிச்சி இந்த சேர்ல உட்கார வச்சுட்டு, பக்கத்துலயே உட்காரு குமாரே, நான் கிளாஸ் எடுக்கிறேன், அப்பதான் உனக்கு புரியும்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த சேர்ல கம தடவி வச்சிருக்கானுங்க போல. குமாரால எந்திரிக்கவே முடியல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எந்த பிரச்சனைனாலும் உன்னோட டீச்சர் கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குமாரி டக்குன்னு எந்திரிச்சிடறான். அப்படி எந்திரிச்சதுல அவனோட பேண்டே கிழிஞ்சு போயிருது. அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. இப்ப பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, ஏன் அவன் பேண்ட் அவன்கிட்ட இல்லடி வாங்க போட்டோ எடுக்கலான்னு அவனை வீடியோவும் போட்டோவும் எடுத்துட்டு இருக்க. ஆஹா இந்த ஆளு என் மானத்தையே வாங்கிட்டானேன்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹீரோ மேல புக்கு அது இதுன்னு தூக்கிட்டு எறிறாங்க. ஆனா ஹீரோ மேல அது எதுவும் படாத மாதிரி அவன் கிளாஸ் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப போகும்போது நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சந்தோஷமா சிரிச்சுட்டு போக, இங்க இருக்க ஸ்டூடெண்ட்டை பாத்தீங்கன்னா, நம்ம எத்தனை பேரை கிளாஸை விட்டு ஓட வச்சிட்டோம், ஆனா இந்த ஆளு நம்மள ஓட வச்சுட்டானே அப்படின்னு இவங்க எல்லாம் ஹீரோவை பார்த்து லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிடி டைம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே வரான். இவன் இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜூ அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணு நம்ம கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணாச்சேன்னு ஹீரோ ஸ்லோவா அவளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஜாக்கி இது நீயா, நீ எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கிளாஸ் 3 என்னோடதான்னு சொல்ல, என்னது கிளாஸ் 3 உன்னோடதா? அந்த பசங்க எல்லாம் ரொம்ப மோசமான பசங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க. அதனால அவங்க யாரையுமே எங்களால அடக்க முடியல. அவங்க நல்லபடியா இந்த ஸ்கூலை விட்டு போற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸ்கூலு அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்ல, கவலைப்படாத அவங்கள நல்லபடியா நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் படிக்கும் போது நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணன்றதை ஒத்துக்கிறேன். எனக்காக தான் இந்த இடத்துல சேர்ந்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்டை விட்டு தள்ளி வந்துருன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உனக்காக வரல, நீ கவலைப்படாத. எங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் அந்த இடத்துல டீச்சரா சேர்ந்திருக்கேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஜூக்கு இவள ரொம்ப பிடிக்கும். ஜூ ஹீரோவை பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப இவள பாத்தீங்கன்னா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா இப்ப என்கிட்ட எந்த காரணமும் இல்ல அப்படின்னு இவ ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஸ்டூடெண்ட்க்கு பாஸ்கெட் பால் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் நான் பாஸ்கெட் பால் சொல்லி தர போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இப்ப இவனுங்களை பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லி கொடுக்கறத பார்த்தா கேம் மாதிரியே தெரியலையே, நாங்களே நல்லா விளையாடுவோம் போய் தலைங்கன்னு சொல்ல, ஏன் அளவுக்கு நல்லா விளையாடுவியா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா தூரத்துல நின்னு அவன் கரெக்டா அந்த வலையில போட அது கரெக்டா உள்ள போயிருது. அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் வாயை பொழந்துட்டு இருக்க. அடுத்தடுத்து ஹீரோவனோட பாலை தூக்கி போடுறான். எல்லாமே கரெக்டா போயிருது. இப்ப அவன் இந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு போட்டுட்டு இருக்க. அந்த பாலும் கரெக்டா போக அதை பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் வாயை பொழந்துடுறாங்க. ஆஹா இந்த ஆளு ரொம்ப நல்லா இந்த கேம் விளையாடுறதுன்னு அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் டீச்சர் ஜூவை பாத்தீங்கன்னா ஹீரோவை ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. இவன் இந்த அளவுக்கு இந்த கேமை விளையாடுவான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. காலேஜ் படிக்கும்போது இந்த பையன் இந்த கேம் பக்கமே போனதுல எப்படி இவ்வளவு நல்லா விளையாடுறான் அப்படின்னு அவங்க ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவோட கார் பக்கத்துல போய் நின்னுட்டு, இன்னைக்கு அந்த ஆளுக்கு ஒரு நல்ல படத்தை கத்துக் கொடுக்க போறேன்டான்னு இவனுங்க எல்லாம் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜூ தான் வராங்க. இப்ப இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல சும்மாதான் இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டேய் உங்க அம்மானால நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்க அம்மா கிட்ட பத்த வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. அட ஒண்ணும் இல்ல டீச்சர், சும்மா அவரோட வண்டியில ஒரு பாமை வச்சிருக்கோம், அதை பார்த்தோன்னா அவர் பயந்து கண்டிப்பா இந்த ஸ்கூலை விட்டு போயிருவாருன்னு சொல்ல, பைத்திய மாதிரி பண்ணாதீங்க அமைதியா இருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து அவனோட கார்ல உட்காந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல ஃபேக்கான பாம் தான் இருக்கு. இப்ப அதை பார்த்தவொடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் இது ஃபேக்கானது தானே. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பாமை பார்த்து இவரை பயப்பட போறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவோட வண்டியில உண்மையாவே பாம் இருக்கு. அதை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க, இந்த இடத்துல பாம் இருக்குன்னு சொல்ல, அட அது ஃபேக் ஆனது, அதை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்ல, நான் உண்மையாவே சொல்றேன் இந்த இடத்துல பாம் இருக்கு போங்கடான்னு இவன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பிடிச்சி தள்ள கரெக்டா அந்த பாம் வெடிச்சிருது. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் காருக்கிட்ட இனிமே வர வேலை வச்சுக்காதீங்க, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க, டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோனா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறா.
இப்ப நம்ம ஹீரோயின் ஜூவ பாத்தீங்கன்னா, இவனோட கார்ல எப்படி பாம் வந்துச்சு? இவன யாரு கொலை பண்ண நினைக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு, இவ ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, என்ன பாம் வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோ அவனோட மாஃபியா பவரை யூஸ் பண்ணி, அவனை கொலை பண்ணது யாருன்றத கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, யாரு சொல்லி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் வேணும்னு பண்ணல, எல்லாமே பண்ண சொன்னது இவங்க தான், அவங்க சொல்லிதான் நான் பண்ணேன் அப்படின்னு இவன் அவனோட பேரை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னை நான் உயிரோட விடுறேன், எதுக்காக தெரியுமா? நான் சொல்றத அவன் கிட்ட போய் சொல்லு. என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மேல கைய வச்சுனா கண்டிப்பா அடுத்த தடவை உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஆளுங்களை பாத்தீங்கன்னா, பாஸ் எதுக்காக அவனை சும்மா விட்டீங்க? நீங்க இந்நேரம் அவனை சும்மா விடுற ஆளு கிடையாதுன்னு சொல்ல, நான் இப்ப டீச்சரா இருக்கேன், என் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் ஒரு டீச்சரா மட்டும்தான் இப்ப யோசிக்கணும், இந்த விஷயத்த நீயே பாத்துக்கன்னு சொல்ல, இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, நம்ம பாஸ் இப்படி மாறுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஈவி இறக்குமே காட்டாம போட்டு தள்ளுவாரு, ஆனா இப்ப என்னடானா ஞானி மாதிரி பேசிட்டு போறாருன்னு இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க, அவனுக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. இப்ப அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஹீரோ முன்னாடி நின்னுட்டு, எங்களோட உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி டீச்சர், இனிமே உங்ககிட்ட எந்த விளையாட்டும் காட்ட மாட்டோம், நீங்க எங்களோட டீச்சர் அப்படின்றத நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, ஹீரோவால அதை நம்பவே முடியல. இப்ப இவனுங்க எல்லாம் இப்படி சரணடைஞ்சதா அவங்க கூட படிக்கிற பொண்ணுங்க பார்த்தவன, இவனுங்களை போய் ஃப்ரெண்டுங்களா வச்சிட்டு இருந்தோமே எல்லாம் வேஸ்டடி, தண்ணியை தூக்கி ஊத்துங்கன்னு வச்சிருந்த வாளியில இருந்த தண்ணியை தூக்கி ஹீரோ மேலேயும் ஸ்டூடெண்ட் மேலேயும் ஊத்த, அவனுங்க எல்லாரும் கொடைய வச்சு ஹீரோவை காப்பாத்திடுறானுங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, டேய் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு மினி அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப இவனுங்களை பாத்தீங்கன்னா, டீச்சர் பசங்க எல்லாரும் திருந்திட்டோம், ஆனா அந்த பொண்ணுங்களை திருத்துறது உங்களோட வேலைதான், மினியை அடக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட கிளாஸ் ரூம்குள்ள வந்தவன இவளுங்க எல்லாம் ஹீரோ மேல பேக்க தூக்கி போட்டுட்டு இருக்க, ஹீரோ அந்த பேக்க அவளுங்க மேலே தூக்கி போட்டுடுறான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, என்னடா குண்டா, அவர் பின்னாடி இப்படி ஒரு நாயா போவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, வாய முறி டீச்சர் இனிமே மரியாதை இல்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த மினியை பாத்தீங்கன்னா, பின்னாடி நிக்கிறவனுக்கு எல்லாம் யாரு காசு கொடுக்கறதுன்றத மறந்து போயிட்டீங்களா, நீங்க படிக்கிறதுக்கே நான் தான் காசு தரேன், ஆனா அவ பின்னாடி போய் நிக்கிறீங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரும் இவ பின்னாடி வந்துடுறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஏண்டா உங்க உசுரை காப்பாத்தினதே டீச்சர் தான், அவ பின்னாடி போய் நிக்கிறீங்கன்னு சொல்ல, டீச்சர் தானே காப்பாத்தினாரு, நீ காப்பாத்தலையே அப்படின்னா அவனுங்க சொல்ல, குமாருக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி சரி கவலைப்படாதீங்க, யாரு பக்கம் யாருன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீங்க நல்லா படிச்சீங்கன்னா எனக்கு அதுவே போதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் மினி ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க, அவகிட்ட 4-5 ரவுடி பசங்க பம்பளுக்குறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, கையை ஏற விளங்காதவனே ஒழுங்கா தள்ளி போயிரு, நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவனுங்க எல்லாம் இவள விடுற மாதிரியே இல்ல. இப்ப இவனுங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோவை பார்க்கதான் போறான். சார் மினிக்கு ஒரு பிரச்சனை, அவகிட்ட 4-5 ரவுடி பசங்க வம்பிழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ மினியை காப்பாத்து தான் போயிட்டு இருக்கான். இப்ப மினி ஹீரோவை பார்த்த உடனே டீச்சர் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். இப்ப அவன் இப்படி அடிச்ச உடனே அவனுங்க எல்லாம் பயந்து போய் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மினி நீ எதுக்காகவும் பயப்படாத, உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி மினியை கூட்டிட்டு போக, மினிக்கு ஹீரோ மேல ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோ கிட்ட அடி வாங்கின பசங்க எல்லாம் ஒரு பையனை பார்க்கதான் போறாங்க. இந்த பையன் இந்த ஸ்கூல்ல ரொம்ப பெரிய பணக்காரன். இப்ப அவனை பார்த்து, நாங்க மினின்ற ஒரு பொண்ணை பார்த்து வம்பிழுத்துட்டு இருந்தோம், ஆனா ஒரு ஆள் வந்து எங்க மேலே கைய வச்சுட்டான், நீ தான் ஏதாவது பண்ணணும், உன் ஆளுங்க மேலே கைய வச்சிருக்கான், அவனை நீ எப்படி சும்மா விடலான்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் ஆளுன்னு தெரிஞ்சே கைய வச்சானா, அவனை நான் சும்மா விட மாட்டேன் கவலைப்படாதீங்கடான்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு டைரக்டர் அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப டைரக்டர் முஞ்சில ஏதோ பொம்மையெல்லாம் வரைஞ்சு விட்டுட்டு இருக்கா. டைரக்டர் உங்களுக்கு என்னாச்சு, எதனால இப்படி ஓடி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் உங்களுக்கு தெரியாது, நீங்க ஸ்கூலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க, இந்த ஸ்கூல்லே ஒரு மோசமான பையன் இருக்கான், அந்த பையன் மறுபடியும் திரும்ப வந்துட்டான், அவன் கண்டிப்பா நம்ம யாரையும் சும்மா விட மாட்டான், பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்து அவங்களை வீடியோ எடுக்கிறதா அவனோட வேலையே, அதனால அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், இப்ப மறுபடியும் வந்துட்டான்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் போய் ஒரு பையன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பையனை பத்தி தான் பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வரான். இப்ப ஹீரோ உள்ள வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கான். யாரு ஹீரோவை பார்த்து பேச கூட மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பார்த்தா அந்த இடத்துல 4 பேரு சோஃபா எடுத்துட்டு வந்து வைக்க, அந்த இடத்துல இவன் தான் வந்து உட்கார்றான். இப்ப கியூஹங் இப்படி சீனை போட்டுட்டு வந்து உட்கார்றத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரே காமெடியா இருக்கு. என்ன இந்த பையன் பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான்னு பார்த்தா காமெடி பீஸாட்டம் இருக்கானேன்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான்.
இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, இந்த கியூ ஹங் பிரசிடென்ட்டோட ரூமுக்கு போயிட்டு, நான் அந்த ஜாக்கோட கிளாஸ்க்கு போனேன். என்ன அந்த கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். நீங்க எதுக்காக அவரோட கிளாஸ்க்கு போறீங்க? நார்மலாவே நீங்க உங்க கிளாஸ்ல நல்லா தானே இருக்கீங்கன்னு இவன் சொல்லியிருக்கான். அதனால தான் அவன் பிரசிடென்ட்ட போட்டு மூஞ்சில அப்படிலாம் வரைஞ்சு படாத பாடு படுத்தியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, அவனோட ஆளுங்க ஹீரோ கிட்ட போறாங்க. அத பார்த்த உடனே அவனோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பயமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தான் ஹீரோவ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்ப அவங்க எல்லாம் ஹீரோவ அடிக்கிற மாரி வர, ஹீரோ அவனுங்கள அடிச்சு போட்டுடுறான். அத பார்த்த உடனே இந்த கியூஹெங் ரொம்ப ஷாக் ஆகிறான். என்ன இவன் ஒரே நேரத்துல 4 பேரையும் அடிச்சு போட்டானே அப்படின்னு அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்க. இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பாடா டீச்சர் தப்பிச்சுட்டாரு, அவருக்கு எதுவும் ஆகலன்னு இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப இந்த கியூஹெங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ கிட்ட வர, இப்ப இந்த குமார பாத்தீங்கன்னா டேய் வாய முறா, எதுக்காக டீச்சர் கிட்ட இப்படி வம்பிழுக்கிறேன்னு சொல்ல, என் முன்னாடி பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல உட்காருன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ கிட்ட வந்து அவனோட ஆளுங்களை அடிச்சு போடுறான். தண்டை சொருங்க, என்கிட்ட காசை வாங்கிட்டு அவன்கிட்ட அடி வாங்குது பாருன்னு இவன் திட்டிட்டு இப்ப அவன் என்ன சொல்றானா, எனக்கு எதிரியா இருக்க உனக்கு தகுதியே இல்ல, அதனால நான் அந்த கிளாஸை விட்டு போறேன்னு அப்படியே பேச்ச மாத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இது என்னோட கிளாஸ், என் பெர்மிஷன் இல்லாம யாரும் இந்த கிளாஸை விட்டு போக கூடாதுன்னு ஹீரோ சொல்ல, இவன் அப்படியே நின்னுட்டு இருக்கான். எப்படா அந்த பைப்புல கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு இப்ப கியூகேங் திரும்பி ஹீரோவை பார்க்க, ஹீரோ ரொம்ப கேஷுவலா நிக்கிறான். அதை பார்த்தவனே இவன் கண்டுக்காம மறுபடியும் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க, ஹீரோ ஒரு டஸ்டரை தூக்கி விட்டு எறிய அது அங்க உள்ள போர்டுல போய் சொருகிறது. அதை பார்த்தவனே கியூகேங் ஒரு மாதிரி ஆகிட்டு, இப்படிலாம் என்ன கன்வின்ஸ் பண்ணக்கூடாதுப்பா, வேணும்னா பில்லியர்ட்ஸ் கேம்ல என்ன ஜெயிச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, இதை விட அதுவே எனக்கு பெட்டர் தானே ஹீரோ சொல்ல, இப்ப குமார பாத்தீங்கன்னா பாஸ் அவன் நேஷனல் சாம்பியன், அவன்கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, விட்ரா நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் கேம் விளையாடுறதுக்காக தான் வந்து நிக்கிறானுங்க. இப்ப அந்த இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட் இருந்துட்டு இருக்க, இவங்கள பாத்தீங்கன்னா சார் அவன் கூட போட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்னு 2 பேரும் மாறி மாறி கேம் விளையாடிட்டு இருக்க, பார்த்தா அதெல்லாம் அவன் தான் வின் பண்ற மாதிரி இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்ன டீச்சர், இதுல நீ கண்டிப்பா வின் பண்ண முடியாது, இப்ப நீ இந்த பால் அடிச்சனா கருப்பு போய் அந்த ஓட்டையில விழுந்துடும், நான் வின் பண்ணிடுவேன்னு சொல்ல, கண்டிப்பா நீ வின் பண்ண மாட்டேடான்னு இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, ஒருவேளை நான் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, யூனிஃபார்ம் போட்டு வந்து என் கிளாஸ் நீ டெய்லி அட்டென்ட் பண்ணணும்னு ஹீரோ சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பாலை பார்த்து அடிக்க, அந்த 3 பாலுமே தனியா போய் தனி குழியில விழ, பிளாக் ஹோல் வந்து இவனோடதுல விழுந்துருது. அதை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, என்னால நம்பவே முடியல, நம்ம டீச்சர் வின் பண்ணிட்டாருன்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு மேல கியூஹெங்க்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என்னை எப்படி கூப்பிடணுன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, டீச்சர்னு கூப்பிடணும்னு இவன் ஹீரோக்கு வணக்கம் வச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவனை பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க, அவனை பார்த்து அங்க உள்ள எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இவன் இப்படி பயந்து ஒளியறத பார்த்த உடனே கியூஹெங் பாத்தீங்கன்னா, டேய் இங்க வாடா, என்ன பார்த்தா என்ன பேய் மாதிரியா இருக்கு, இனிமே என்ன பார்த்து பயப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நார்மலா பிஹேவ் பண்ணுன்னு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கேன். இந்த சைடு பிரசிடென்ட தான் காட்டுறாங்க. அவருக்கு பயங்கர சந்தோஷம். என்னால நம்பவே முடியல, இந்த மனுஷன் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியலையே, கொஞ்ச நாள்ல இந்த ஸ்டூடெண்ட மாத்திட்டாரு, என் ஸ்கூல்ல நினைச்சா எனக்கே பெருமையா இருக்குன்னு இவரு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு நம்ம ஹிரன் தான் வரா. இப்ப ஹிரன் வந்து நடக்க போற காம்படிஷன்ல பெஸ்டான ஸ்டூடெண்ட நான் செலக்ட் பண்ணிருக்கேன், நீங்களே ஓகேவான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இத ஸ்டூடெண்ட் கிட்டே கேட்டுடலாம் வாங்க போலான்னு 2 பேரும் கிளாஸ் ரூம்க்கு வந்து பார்க்க, அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே காணோம். எங்க போனாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படின்னு இவங்க எல்லாரும் பில்லியர்ட்ஸ் விளையாடுற இடத்துக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஸ்டூடெண்ட் கூட இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு பாடம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது, நீங்க சொல்லி கொடுக்கறது தப்பான முறைன்னு சொல்ல, இப்ப இந்த கியூஹெங் பாத்தீங்கன்னா, யோ பாத்தி ஒழுங்கா வாயை மூடிட்டு போ, இல்லன்னா உன் வாயை கிழிச்சு தச்சிருவேன்னு அவன் சொல்ல, நீங்க எது சொன்னாலும் சரிதான்னு பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் எப்படி சொல்லித்தரேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸியா புரியுது, என்னால இதை நம்பவே முடியல, உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமையான அவரே பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கியூஹன் பாத்தீங்கன்னா, யோ இந்த இடத்த விட்டு வெளியே போலன்னு வச்சுக்க, என் படிப்பு கெட்டு போறதுக்கு நீ தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல, அவர் இந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அவரு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட பேசிட்டு இருக்கா. நீ இந்த அளவுக்கு சொல்லி கொடுப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, ஆனா உன் அளவுக்கு நல்லா சொல்லி கொடுக்க முடியாதே, உன்னோட சொல்லி கொடுக்குற திறமையை பார்த்து தானே உன்னை காதலிக்கவே ஆரம்பிச்சேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த பழைய கதையை பத்தி நம்ம அப்புறமா பேசலான்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கன்னு இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, நாளைக்கு கிளாஸ் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்ல, ஆனா டீச்சர் நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம், நீங்க சொல்லி கொடுக்குற விதம் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹீரோ விட்டு பெரிய மனசுல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, டைம் இருந்தா நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமா போலாமேன்னு 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேச, இல்ல கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னால நம்ப முடியலன்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்க. இவ இப்படி பண்றத பார்த்தோன்னா, அங்க உள்ள எல்லாரும் இவள வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ணாதான் உன்னோட வேலை போயிருன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கிளாஸ் எடுக்கலான்னு வர, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கர ஆர்வமா இருக்காங்க. டீச்சர் இன்னைக்கு என்ன சொல்லி தர போறீங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நான் எதுவும் சொல்லி தர போறல. ஒரு கேம் தான் விளையாட போறோம். போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா எல்லா செட்டப்பும் ஹீரோ முன்னாடியே பண்ணி வச்சிருக்கான். இப்ப அந்த கேம் கட்டைய எடுத்து கையில வச்சிட்டு இருக்க. பார்த்தா அது பின்னாடி ஒரே ஃபார்முலாஸா இருக்கு. இப்ப அந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ பார்த்த உடனே இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, டீச்சர் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே உங்களுக்காக தான். நீங்க சீக்கிரம் படிக்கணும்னு தான் நானே ரெடி பண்ணேன்னு சொல்ல, இப்ப அவங்க எல்லாரும் உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்க. அந்த கேம் மூலமா அந்த ஈக்வேஷன அவங்க ஈஸியா ஃபாலோ பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கும்னு நினைச்சா இவ்ளோ ஈஸியா இருக்கேன்னு, இவங்க எல்லாம் ஜாலியா படிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஸ்கூலோட பிரின்சிபல் தான் வராரு. இப்ப அவரு வந்து, நம்ம 3வது கிளாஸ் ரொம்ப நல்ல கிளாஸா மாறிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். வாங்க அந்த கிளாஸ போய் பார்க்கலான்னு சொல்ல, ஆஹா! இன்னைக்கு நம்ம தலைவன் எந்த விதத்துல பாடம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு, அவரு பயந்துகிட்டே கூட்டிட்டு வர, வந்து பார்த்தா எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே ஷாக் ஆயிட்ட பிரின்சிபல் ஹீரோவ பிடிச்சு திட்ட, இப்ப நம்ம குமார பாத்தீங்கன்னா, டீச்சர் எனக்கு கெமிஸ்ட்ரி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஈக்வேஷன நானே சொல்றேன் பாருங்கன்னு இவ புட்டு புட்டு வச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு, உண்மையாவே நீங்க பாடம் சொல்லிக் குடுக்குற திறமை வேற லெவல்ல இருக்குன்னு ஹீரோவ பாராட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஜூ கூட தான் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இவ்ள பாத்தீங்கன்னா, உண்மையாவே நீ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிற. என்னால கூட உன்கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல மினி பாத்தீங்கன்னா, ரோட்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. இப்ப அவ பாட்டை கேட்டு அங்க உள்ள எல்லாரும் மெய் மறந்து பாத்துட்டு இருக்க. இவளுக்குள்ள இப்படி ஒரு திறமையான்னு ஹீரோவ கிட்ட போயிட்டு, நானும் உன் கூட சேர்ந்து பாடுறேன்னு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம், உண்மையாவே என்னோட டேலண்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்ல, டீச்சர் நான் இப்படி பாடின விஷயத்த என் அப்பா கிட்ட சொல்லாதீங்க. அவரு ரொம்ப பெரிய பணக்காரர். அவர நான் இப்படி பண்றேன்னு தெரிஞ்சா, அவரோட கௌரவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சு, என்ன போட்டு ஒரு வழி ஆக்கிருவாருன்னு சொல்ல, சரி நீ கவலைப்படாத, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒருவேளை உங்க அப்பாக்கு தெரிய வந்தா என்ன பண்றதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவோட இடுப்ப பிடிச்சு கிள்ளி விட்டுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்ட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இவ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அப்பா வந்துடுறாரு. இப்ப அவளோட அப்பா வந்து, நான் உனக்கு என்ன கத்துக்க சொன்னா என்ன கத்து வச்சிட்டு இருக்க? உன்னால நம்ம குடும்ப மானமே போகுது. தெரு தெருவா போய் பாட்டு பாடுறதுக்காக தான் உன்னை பெத்து வச்சிருக்கேன் நானு. அவங்க அப்பா இவள பிடிச்சு அடிக்க, அப்பா எனக்கு மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்ட். ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் விட முடியாது சொன்னதை செய்யு. அவங்க அப்பா பிடிச்சு திட்டிட்டு இருக்கேன். ஏப்பா என்னோட ஆசைக்கு கனவுக்கு இடையில இப்படி குறுக்கால நிக்கிறீங்க? எனக்கு எதை விருப்பமோ அதை பண்ண விடுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா கோவப்பட்டு, இது இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பேசுற. இதை உடைச்சு போட்டு உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை உடைக்க போகும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, நீங்க பண்றது தப்புன்னு சொல்ல, ஏயா ஒரு டீச்சரா இருந்துட்டு என் பொண்ணுக்கு அறிவுரை சொல்லாம அவ கூட சேர்ந்து பாடிட்டு தெரியுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்னு திட்டிட்டு இருக்க. உங்க பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கங்கன்னு ஹீரோ சொல்ல, அவரை அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலுக்கு வர, அந்த இடத்துல மினியோட அப்பா தான் இருக்காரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, இந்த ஆளு பண்ணது தப்பு. இந்த ஜாக்க ஸ்கூல்ல விட்டு அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு சொல்ல, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அவருக்கு கோவம் வந்து இந்த ஆளு ஸ்கூல்ல விட்டு அனுப்பியே ஆகணும்னு சொல்ல, அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்டும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. எங்க டீச்சரே வேலை விட்டு அனுப்புறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு ஹீரோக்கு சப்போர்ட்டா நின்னுட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பியானோலே ரொம்ப கஷ்டமானது என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மியூசிக்கையே இவளால வாசிக்க முடியும்னு சொல்ல, என்னால இதெல்லாம் நம்ப முடியல. இது ரோட்ல திரிஞ்சு பாடதான் லாய்க்குன்னு உங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ மினியை கூப்பிட்டு வாசிக்க சொல்ல, அவ ரொம்ப சரியா வாச்சிடுறா. என்னடான்னு பார்த்தா மினியோட அப்பாவும் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். இப்ப அவ இப்படி வாச்ச உடனே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, வாயடிச்சு போயிட்டு எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த டெஸ்ட்ல எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரையும் நோட் பண்றான். பார்த்தா அவங்க யாருக்குமே அதர் லாங்குவேஜ் ஒழுங்காவே வரல. இப்ப இதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச கையோட, உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் வரலன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் புக். இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம குமார பாத்தீங்கன்னா புக்கு வாங்கின கையோட குடுகுடுன்னு வீட்டுக்கு வர, இவன் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வரதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ஷாக் ஆகிறான். என்ன நம்ம புள்ள சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டான்? ஒருவேளை டைமிங் தெரியாம வந்துட்டானோ?
நைட் எப்போதும் 9 மணிக்கு மேலதான் வருவான். இப்ப ஸ்கூல் விட்ட கையோட வந்துட்டானேன்னு ரூமுக்குள்ள போய் எட்டி பார்த்தா அவன் படிச்சுட்டு இருக்கான். நம்ம பையனா படிக்கிறது? என்னால நம்ப முடியலையே. நம்ம பையன் புக்கும் கைமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. எங்க இருந்து இந்த படிப்புலாம் வந்துச்சுன்னு தெரியலையேன்னு அவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அரக்க பறக்க ஓடி வர அவசரத்துல தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. இப்ப வர பாத்தீங்கன்னா பொண்டாடிக்கிட்ட வந்து, அடியே நம்ம புள்ள படிக்கிறாண்டி, என்னால இதை நம்பவே முடியல. ஒருவேளை சுடுகாட்டுக்கு எதுவும் தனியா போயிட்டானா, வந்து என்னன்னு கேளுன்னு எல்லாரும் போய் ஒளிஞ்சு நின்னு பாக்க அவன் ரொம்ப சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். இப்ப அவங்க இப்படி பாத்துட்டு இருக்கும்போது வெயிட் தாங்காம டோர் ஓபன் ஆகி 3 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டு வேலைக்காரர்லடியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க இப்படி விழுந்த உடனே எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க, என்னையே தொல்லை பண்றீங்கன்னு கேட்க, டே மவனே, புக்கும் கைமா இருக்கிறத பார்த்த உடனே என்னால நம்பவே முடியல. என்னடா உனக்கு யாராவது சூனியங்கினியே வச்சுட்டாங்களா? நல்லதானே இருந்தேன், திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அவங்க அம்மாவே ஷாக் ஆயிட்டு கேட்க, அட இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், நான் படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாம வெளியே போங்கன்னு இவன் படிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க ஸ்கூல்ல எக்ஸாம் வர எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்ச கையோட ரிசல்ட் வர நாளையும் காட்டுறாங்க. இப்ப அந்த ரிசல்ட் வர நாள்ல எல்லா டீச்சரும் ஹீரோவோட கிளாஸ பத்தி மட்டன் தட்டி பேசிட்டு இருக்க. கண்டிப்பா இந்த தடவை ரிசல்ட்ல வித்தியாசம் இருக்கும், அது நீங்களும் பாப்பீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதாவே நினைச்ச மாதிரி அவனோட கிளாஸ்ல உள்ள எல்லாரும் பாஸ் பண்ணிடுறாங்க. இவ ஹீரோ கிளாஸுக்கு வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நம்ம கிளாஸ் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்குன்னு சொல்ல, என்ன எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டோமா அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யாரும் ஃபெயில் ஆகல, எல்லாரும் பாஸ் ஆகிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்க. இப்ப கியூஹங் பாத்தீங்கன்னா அவனோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்கலான்னு பாக்க, அவரை பாத்தீங்கன்னா என்ன ஊரு வம்பு எடுத்துட்டு வந்தியா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல, என்ன பணம் வேணுமா, அதுக்கு தானே என்கிட்ட வருவேன்னு அவர் ரொம்ப கேவலமா பேச, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இந்த ரிப்போர்ட்டை பாருங்கன்னு கொடுக்க, அதை பார்த்தவொன்னா இவரால அதை நம்பவே முடியல. ஏண்டா ஊரு வம்பு தான் எழுதிட்டு இருப்பானா, இப்ப டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஃப்ராடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியானே அவங்க அப்பா இவனுக்கு ஒரு அறைய போட இவன் ரொம்ப சோகமாயிடுறான். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சதே எங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு, இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. ஹியூகன் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவன் சோகமா இருக்கிறத பார்த்த உடனே, ஹியூகன் இதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்ல அவன் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறான். இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னாச்சு இன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன், பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தியே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டீச்சர்னு அவன் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். பார்த்தா கியூகன் வீட்டுக்கு போகாம உட்காந்து கேம் சென்டர்ல கேம் விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டீச்சர்ஸ் 2 பேரும் வராங்க. என்னடா பிரச்சனை, ஏன் வீட்டுக்கு போகாம எங்க இருக்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்ல, அவனும் வீட்டுல நடந்த எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வா வீட்டுக்கு போலான்னு அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு பார்க்க அவங்க அப்பாவும் வராரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஹியூகிங் எடுத்த மார்க்கு உண்மையானது, அவன் படிச்சு அவனோட சொந்த முயற்சியில எடுத்தான்னு சொல்ல, உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு பணம் கொடுத்தானோ அவங்க அப்பா கேட்க, ஹியூஹிங்க்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் எந்த பணமும் கொடுக்கல, உண்மை என்னன்றத அவங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் இங்க வந்தான்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா நம்பாம 2 பேரும் வெளியே போங்கன்னு துரத்தி விட சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு மறக்காம ஸ்கூலுக்கு வாங்க, அவனோட திறமையை உங்க கண்ணு முன்னாடி நான் காமிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் கியூஹங்கோட அப்பா அவனை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வர, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை நீங்க நம்பலல, அவன் யாருன்றத நான் இப்பவே உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கியூஹங்க்கு ஒரு டெஸ்ட் அரேஞ்ச் பண்றான். இப்ப டீச்சர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பிட் ஏதாவது இருக்கானே செக் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவங்க அப்பா பாத்துட்டு இருக்காரு. இப்ப எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இதுல அவன் படிக்க வேண்டிய எல்லா கொஸ்டினும் இருக்கு, மாத்தி மாத்தி அவன் கிட்ட கொஸ்டின் கேளுங்க, அவனால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்ல, அவங்க அப்பாவும் மாறி மாறி கொஸ்டின் கேட்கிறாரு. இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சர் பாத்தீங்கன்னா 200க்கு 198 மார்க் எடுத்திருக்கான். இதுதான் அவனோட திறமைன்னு சொல்ல, அவங்க அப்பாவால அதை நம்பவே முடியல. உண்மையாவே என் பையனுக்குள்ள இப்படி ஒரு திறமையான்னு அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப கியூஹன் பாத்தீங்கன்னா, ஏன்பா என்னை எப்பவுமே நம்ப மாட்டேங்கிறீங்க, நான் ஒரு ரவுடி விளங்காதவன் வீணா போனவன் தான் திட்டிருக்கீங்க, நான் என்னோட சொந்த முயற்சியில படிச்சிருக்கேன், ஆனா நீங்க என்ன பாராட்டல, என்ன நம்பல, நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் என்ன மன்னிச்சிருடா, நான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு பாசமலையே பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபைனல் எக்ஸாம் வர நாளதான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்க. அவங்களும் போய் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துடுறேன். அப்படியே ரிசல்ட் வர நாளை காட்டுறாங்க. இப்ப நம்ம குமார்ல இருந்து மினி வரைக்கும் எல்லாரும் பயங்கர டென்ஷனா ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதான் எல்லாருமே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தோன்னா உங்க ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இப்பவங்க எல்லாம் எப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை அடிக்கிறதுக்கு அடியாளுங்க வந்திருக்காங்க. இது யாரோட வேலைன்னு தெரியல. இப்பவங்க எல்லாரும் ஹீரோவை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் தடுத்துட்டு இருக்கான். இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாஸ் ஆன சந்தோஷத்தை ஹீரோ கிட்ட சொல்லலான்னு வர,
அந்த இடத்துல ஹீரோவை காணோம். ஜூ டீச்சர் எங்க ஜாக் டீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் எங்கன்னு தெரியல. போனு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவரு கண்டிப்பா எங்களை பார்க்க வந்திருக்கணும். ஆனா எங்களை பார்க்க வராம எங்க போயிட்டாருன்னு இவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவர் இங்கதான் இருப்பாருன்னு இவ எதோ சொல்லி சமாளிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இல்ல இல்ல டீச்சரை இதுக்கு முன்னாடியே கொலை பண்ண கார்ல பாம்லாம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோ மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவரோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவரோட பேரு ஜாக்கு. ஒருவேளை ஜாக் ஷூவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப அப்படியே ஒரு போட்டோ சிக்குது. பார்த்தா அப்பதான் ஹீரோ யாருன்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியுது. இவர் பெரிய மாஃபியா ஆச்சு அப்படின்னு இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப கியூஹங்கோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ குடும்பத்துல தலைவர்கள் மாறிட்டாங்கன்ற விஷயம். ஹீரோ தான் தலைவனா இருந்தான். ஆனா இப்ப ஹீரோக்கு பதிலா வேற ஆளு தலைவனா ஆக்கியிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த சொன்னோம்னா கண்டிப்பா உங்க டீச்சருக்கு ஏதோ ஆயிருக்கு. அவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடான்னு பார்த்தா ஹீரோவா அவனோட ஆளுங்களே அடிச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அவனோட ஆளை பாத்தீங்கன்னா நீ ஒரு பாஸா இருந்துட்டு எப்படி இவ்வளவு இலகுன மனசு உள்ளவனா மாறி இருக்கலாம். மாஃபியா பாஸ்னா பார்த்தவன கண்ட துண்டமா மத்தவன போட்டு தள்ளணும். தப்பு செய்யறவனுக்கு மன்னிப்பு கொடுக்கவே கூடாது. ஆனா நீ இப்படி மாறுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல இன்னொரு ஆள் இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம டிராமா ஓபன் பண்ண சீன்ல ஹீரோ ஒரு ஆளை கொண்டிருப்பான் இல்லையா, அவரோட பையன் தான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை கொலை பண்ணதுக்காக உன்னை பழி வாங்கியே தீர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவ அவளோட அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த பையன் தான் வரான். ஹீரோவை கிட்னாப் பண்ணாலே அந்த பையன். இப்பவே வந்து உன் குடும்பம் எனக்கு சொந்தமாயிருச்சு. இனிமே உன் கம்பெனி உன் குடும்பம் எல்லாமே நான் தான் பாத்துக்க போறேன். எங்க உள்ள எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னு போட்டு வேண்டான்னு அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன் கம்பெனி ஸ்டாக்ஸ் கூட டவுன் ஆயிடுச்சு. உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? எல்லாமே இனிமே ஏன் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்ல, அந்த இதுக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து உன் கட்டுப்பாட்டுல இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனா எல்லாம் ஏன் கைக்குள்ள இருக்குடான்னு. இப்ப அவங்க என்ன சொல்றனா ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். என் கம்பெனி பழைய மாதிரி இருக்கும் பாருன்னு சொல்ல, பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா எல்லாம் உனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா? உன்னை விட நான் தான் பெரிய பணக்காரன். இனிமே உன் குடும்பம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு ஹீரோக்கு gift கொடுக்கறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தான் பயங்கர பணக்காரங்களாச்சே. பார்த்தா தங்க கட்டி காஸ்ட்லியான கிஃப்ட்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த ஆளு நமக்கு தான் கொடுக்க போறாங்களோன்னு வாயை பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம கியூஹன் என் டீச்சருக்காக எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வர. எனது டீச்சர் ஆனா அவன் கேட்கறான். ஆமா அவங்களோட டீச்சர் நான் தான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் உன் கம்பெனி எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்து வச்ச வேலைதான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன் கம்பெனி எனக்கு சொந்தமாயிட்டதுனால நீ ஜீரோக்கு சமமாயிட்ட. இனிமே இந்த இடத்துல நீக்க கூட உனக்கு தகுதி இல்ல. இவனை இங்க இருந்து புடிச்சிட்டு போங்கடான்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்க அவனை அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றானா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, பரவாயில்ல டீச்சர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ அந்த வேலையை விட்டுட்டு வேற ஸ்கூலுக்கு போலான்னு இருக்கான். இப்ப நம்ம ஜூவ பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இன்னொரு ஸ்கூல்லயும் இந்த மாதிரி மோசமான பசங்க இருக்காங்களாம். அவங்களை திருத்த வேண்டியது என்னோட வேலைதான் சொல்லிட்டு இருக்க. இவன் ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இனிமேலும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமா பாக்கலான்னு ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போயிடுறான். இப்ப ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்க அந்த ஸ்கூல்ல இருக்கிறதுங்களா சரியான குரங்கு கூட்டமா இருக்கும் போல படாத பாடு படுத்துறாங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நெருப்பு வந்தா தண்ணி போற பைப்ப ஓபன் பண்ணி விட்டுறான். இப்ப இந்த பைப்ல இருந்து தண்ணி வந்தவுடனே அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நனைஞ்சு போக ஹீரோ மட்டும் உசாரா கொடை பிடிச்சிட்டு நிக்கிறான். இப்ப அவன் இப்படி கொடை பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜூ தான் வரா. நம்ம ஹீரோயின். இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இனிமே உன் கூட சேர்ந்தே வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, உன்னை என்னோட வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமா வரவேற்கிறேன்னு ஹீரோ அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி மனசுல உள்ள காதல ஒண்ணு சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையையும் அடுத்த கடமையையும் செய்ய ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து வர சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.